என்ன நண்பா? மயிர நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. ஜல்லிக்கட்டு தான் நல்லா இருக்கு. அப்படியா? அருமையாக எடுத்துருக்காங்க. ஜல்லிக்கட்டுலாம் நல்லா பண்ணிட்டாங்க. அருமையாக பண்ணிருக்காங்க. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? அட்டகத்தி ரியலாக இருக்குது. அப்படிங்களா? ஏதோ பேய் படம் மாதிரி சொல்றாங்க. அப்படின்னு கொஞ்சம் புரியல, கொஞ்ச நேரம் பார்க்கணும். அப்படிங்களா? மாடு சீன் நல்லா இருக்குதுண்ணா. அந்த சீனுக்கு தான் படமே. சலுப்புலாம் போகுது. கருப்பு பல்சர் ரொம்ப 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 ஆவரேஜ். தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை செலக்ட் பண்ணி நடிக்கணும். ஏன்னா விசாரணை லப்பர் பந்துலாம் நடிச்சுட்டு இந்த படத்தை வந்து ஏன்னா செலக்ட் பண்ணான்னு தெரில. இல்லை, ஸ்டோரியை சொல்லும் போது நல்லா இருந்தது போல். ஏதோ கட்டு ஏதாவது பண்ணியிருப்பாங்க போல். 2 மணி நேரம் தான் இருந்தாலும் படம் ஏன் அப்படின்னு தெரில. படம் நல்லா பரவாயில்ல, நல்லா இருக்குது. மன்சூர் அலிகான் தினேஷ்னா எப்படி நடிச்சிருக்காங்க? மன்சூர் அலிகான் எப்படி நடிச்சிருக்காங்க? ஒரு நல்லா காமெடியாக நடிச்சிருக்காங்க. நல்லா மாடு சீன்லாம் பண்ணாரு. மாடு நல்லா ஓடி போயிடுச்சு. வண்டியில பேய் வேற மாதிரி காட்டுறாங்க. நல்லா வண்டி இது காட்டாங்க. பரவாயில்ல, நல்லா. கருப்பு பல்சர் படம் வந்து பேய் படம் நினச்சிட்டு உள்ளே போய் உட்காந்து பார்த்தேன். நம்ம டோரா பார்த்துருப்போம்ல, அந்த ஸ்டைலில் தான் படம் இருக்கும். ஆனால் படம் பார்க்குற மாதிரிலாம் இல்லை. நம்ம உட்காந்துட்டு வெறுப்பில் தான் உட்காந்துட்ருப்போம். கெத்து தினேஷ் வந்து இல்லை விஆர் தினேஷ்னு வராரு. ஏன் வராருந்தான் நான் யோசிச்சுக்கிட்டே தான் உட்காந்து. ஏன்னா இப்படியாப்பட்ட உப்புமா படத்தெல்லாம் அவர் நடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி உப்புமா படத்தில் தான் நடிச்சிட்டு இருக்காரு. அவருன்னு ஒரு பேர் வந்துச்சு. இப்போ லப்பர் பந்தில் ஒரு பேர் வந்துச்சு. அந்த பேரை வந்து இந்த படத்தில் எடுத்துக்கிட்டாருன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஆக்டிங் எப்பயும் போல தான் எல்லா படத்துலையும். உப்புமா படத்துக்கு என்ன தேவையோ அதை இந்த படத்தில் பண்ணிக்கிறாரு. அதனால் அந்த படங்கள் நீங்கள் அப்படி தான் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லோரும் உட்காந்து பார்க்க முடியுமான்னு தெரில. ஆனால் பார்க்கலாம். பரவாயில்ல ப்ரோ, ஒரு டைம் பார்க்கலாம். செகண்ட் ஹாப் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாப் பார்க்கலாம், நல்லா இருக்குது. தினேஷ் எப்படி பண்ணியிருக்காரு? தினேஷ்க்கு இந்த கதைக்கு அவருக்கு செட் ஆகலை. அப்படிங்களா? ஏதோ ஃப்ரேமில் தெரிகிறாரு, அவ்வளோதான். இந்த கதைக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை, வேற ஆள் நடிச்சிருக்கலாம். அவர் வில்லன் கேரக்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வில்லன் மாதிரி தெரில, காமெடி மாதிரி ஆகிட்டார். அவர் வில்லன் கேரக்டர் நடித்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவர் காமெடி மாதிரி பண்ணிட்டுருக்காரு. செட்டே ஆகலை. மன்சூர் அலிகான் செட்டே ஆகலை இந்த படத்துக்கு. கருப்பு பல்சர் வந்து ஜீவா கெழுதான் சொல்லியிருக்காங்க. கருப்பு பல்சர் ஜீவா கெழுதான் சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. இதுக்கு அந்த இதே தேவையே இல்லை. கருப்பு பல்சரு அது இப்போ இந்த படத்தை தினேஷுக்கு எப்படி ஏற்றி விட்டாங்களோ அந்த மாதிரி இதில் போய் ஏற்றி விட்ருக்காங்க. இதில் புதுசாக இருக்குது. ஆனால் பார்க்க இதை பிடிக்கல. இல்லை ப்ரோ, மாடு சீன் முற்ற சீன்லாம் இதில் இது இல்லை, நார்மல் தான். இல்லை, கதையை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணாவே போதும். ஏன்னா இவருக்கு நல்ல நல்ல கதைகள்லாம் வரும் பழகுது. நம்ம விசாரணை லப்பர் பந்தெல்லாம் அவர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். அப்படியேப்பட்ட படத்தில் நடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி அதான் உப்புமா படத்தில் வந்து நடிக்கிறது வந்து பார்க்குறப்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடியும் நிறையா உப்புமா படத்தில் தான் நடிச்சிட்டு வந்தார். அதுக்கப்புறமேட்டு இப்பயும் அதே மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாங்க, சுமாராக இருக்குது. அந்த வண்டி காரை வச்சு அந்த அம்மா நயன்தாரா எடுத்த மாதிரி இது மாட்டை வச்சு எடுத்து இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம், சுமாராக இருக்குது. படம் எடுத்து நம்ம நாள் சாட்டுங்குது போந்துருக்குது. படம் பையன் அறியப்ப நல்லா அப்பாவுக்கு. இப்போ ஒரு கபில்னு ஒரு படம் இருந்துச்சு. நான் அவர் மேலே நினச்சேன். இப்போ படம் வந்து பழைய படம் நல்லா சூப்பராக ஓடும், நல்லா இருக்குது. 2 ஹாஃபுமே ரொம்ப வேஸ்ட்டு தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மன்சூர் அலிகான் வரும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மாடு வரும், இவ்வளோதான். ஆனால் அந்த கண்ணு மயமயன்னு ஓட்டும் கண்ணு மயமயன்னு ஆகும். அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. அது சிங்கிளாக போனால் கண்ணு நல்லா தெரியுமா, கப்புள்ஸாக போனால் மயமயமயன்னு தெரியுமா? அந்த மாடு கூட பிடிக்காது போல். அதுதான் கதையே வேஸ்ட்டுங்கிறேன். அப்புறம் டபுள் ஆக்ஷன் நடித்தானே, ட்ரிபிள் ஆக்ஷன் நடித்தா என்ன ஓரளவுக்கு அவ்வளோதான். நல்லா இருக்குதுப்பா, நல்லா இருக்கு. நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சுக்கிறாங்க. படம் நல்லா இருக்குண்ணா, செம்மையாக இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. செம்மையாக பண்ணியிருக்காருண்ணா, நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. மியூசிக் பாட்டெலாம் மாண்டேஜில் போயிடுது. நாமளும் நம்ம மாண்டேஜில் தான் போகுது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பாட்டெலாம் பெருசாக கவனிக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஹீரோயின் இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த படத்தோட கதை என்னென்னா, அந்த 3 பேர்த்தோட ஆவி வந்து அந்த பல்சருக்குள்ளே பூந்துக்கும். அதுக்கப்புறமேட்டு அது பழி வாங்கிச்சா இல்லையா, அதுதான் கதை. அதனால் இந்த படம் வந்து அந்தளவுக்கு ஓடுமா இருந்தால் சி கிளாஸ் வேணால் கரெக்டாக ஒர்க் ஆகும். பட்டு ஜல்லிக்கட்டு சீன்லாம் அந்த கிராஃபிக்ஸ் மாடை பிடிச்சிட்டு அவர் ஓடுறதும், நாம் வந்து அதை போய் மறுபடியும் அதை தூக்கி போட்டுறோம் அந்த கிராஃபிக்ஸ் மாடு. ஆனால் மறுபடியும் போய் பிடிச்சி அந்த மாட்டை பிடிச்சனால தான் அவருக்கு பிரச்சனையே. மதுரை தான் ஃபுல்லாகவே மதுரை தான். ஜாதிலாம் வரலங்க. அந்த பிடிப்பட்ட மாடு வந்து ஹீரோ பிடிச்சிருவார். அதனால் வந்து அவங்கள அந்த ஃபேமிலியோடு போட்டு கொண்டுருவாங்க.
அதோட ஆய்வு வந்து அந்த வண்டிக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு தினேஷ் வந்து 2 தினேஷ் இதில் இருப்பாங்க. அதனால் இன்னொரு தினேஷுக்கு எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி வர மாதிரி இருக்கும். நல்லா இருக்குங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் சூப்பராக இருக்கு. பரவாயில்ல. எல்லாம் ஜல்லிக்கட்டு மாதிரியே தான் நான் நல்லா இருக்கு. பேய் மாதிரி காட்டுறாங்க. வண்டியில் 2 வீலரில் போய் வர்ற மாதிரி, பல்சரில் போய் வர்ற மாதிரி நல்லா இருக்குங்கண்ணா. சரி. ஜல்லிக்கட்டு வெறும் சீனாக தான் ப்ரோ இருக்குது. அது மெயின் கான்செப்ட் அது இல்லை. அதை ஜல்லிக்கட்டை வச்சு ஒரு ப்ராப்ளம் ஒன்று க்ரியேட் ஆகும். அதுக்கு வந்துட்டு முன்னாடி ஒரு தினேஷ் இருப்பார், அவர் ஒய்ஃபு இந்த மாடு வந்து பழி வாங்க பல்சரை வச்சு தான் சிஜி பண்ணுறது நிறையா காசு செலவு பண்ணியிருப்பாங்க போல். கதைக்கும் ஸ்க்ரீன் பிளேக்கும் செலவு பண்ணல. அதுதான் அந்த மாடு கான்செப்ட்லேயே போயிருக்காங்க. இல்லை நாம் டோரா வந்து நம்ம ஏன் என்ஜாய் பண்ணி பார்த்தோன்னா அதில் கொஞ்ச நாள் சீன்ஸ் நல்லாயிருக்கும். பட் இந்த படத்தில் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓவராலாக இந்த படம் பார்க்குறதுக்கு நீங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஓடிடியில் வந்த வாட்டி கூட பாருங்கள். ஆனால் ஓட்டி தான் பார்ப்பீங்க. ஓடிடிலையும் அந்த அளவுக்கு தான் படம் இருக்குது. சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு கான்செப்ட் எதுவும் இல்லை. வட்டகத்தி தினேஷ் நல்லா பண்ணியிருக்காரா? அது இல்லைண்ணா, அவருக்கு மேட்சே ஆகலண்ணா படம். அவர் எப்படி எடுப்பார் இதுன்னா ரொம்ப மொக்கையாக இருக்குது. அதெல்லாம் எதுவும் சொல்லணும்னா அட்டகை தினேஷுக்காகவும் அந்த மாடு இதுக்காக பார்க்கலாம். நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் அருமையாக இருக்குது. மனுஷனாலேயே எப்பயும் மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியில் பேய் வர மாதிரி காட்டுறாங்கண்ணா, புதுசாக எப்படி நல்லா இருக்கு? இல்லை அது ஏற்றுக்க முடியுமா முடியான்னு தெரில. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரசிக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு தினேஷ். தினேஷ் ஆக்ட் நல்லா இருக்குது. டபுள் ஆக்ட் நல்லா இருக்குது. படம் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, நல்லா இருக்குது. அது எடுத்து சொல்கிறதுலாம் நல்லா இருக்குது. அது ஃபஸ்ட்டில் தான் கொஞ்சம் தெரியலைங்க, கொஞ்சம் ஆக்ஷன் கொடுத்துருந்தா என்ன மூவி நல்லா இருக்கும். அப்படிங்களா? செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் படம். ஜல்லிக்கட்டு நல்லா உடம்புலாம் நமக்கு ஒரு மாதிரி ஜல்லிக்கட்டில் விறுவிறுப்பாக இருக்குது. மன்சூர்லிகான் பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் வில்லாக்கிட்ட கொஞ்சம் காமெடியாக போட்டாங்க. அவரு கொஞ்சம் மிரட்டலாக காட்டி தான் நல்லாயிருக்கும். அது பரவாயில்ல, பார்க்குறது நல்லா வித்தியாசமாக இருக்குது. அது ஃபஸ்ட்டில் நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. போகப்போ அது கோவத்தை காட்டக்குள்ள நமக்கே பிடிக்குது. பரவாயில்ல, பார்க்கலாம்.